அண்மைச் செய்தி, வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்காக வந்தது. அப்போது 2015ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு அப்போதே முடித்து வைக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஏதும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் பதிவு செய்யும் வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்த பின் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது இது முதல் வழக்கல்ல எனவும் தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில்லை என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இதனால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சம்பந்தப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுவதாகவும் நீதிமன்றத்தை நாட இயலாத ஏழை மக்கள் நீதியை பெற போராட வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ள நீதிபதி, நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கு பதிவு செய்ய கோரியும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரியும் ஏராளமான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது காவல்துறையினர் உரிய விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்பதையே காட்டுகிறது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். காவல்துறையின் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஜனவரி 31ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.